நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. கைநீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். இந்த நறுங்குண்டதுமான இருதயத்துக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர்ப்பா. நீங்க தூரமா இல்லை, நீர் சமீபமாய் இருக்கிறீர். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு இயேசு சமீபமாய் இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களை, முறிக்கப்பட்டவர்களை, உடைக்கப்பட்டவர்களை இயேசு அவர் ஏற்றுக்கொள்வார், அவர் பக்கத்தில் வச்சிருவார், அவர் கூட நிற்பார். யார் அவங்கள விட்டு புறக்கணிச்சுட்டு தூரம் போனாலும் இயேசு அவங்க கூட நின்று, நான் உன் கூட நிற்கிற மகளேன்னு ஆபத்து நேரத்தில் அநேகர் மறந்து போகலாம், இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். கரங்களை உயர்த்தி, அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, விவரிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, நன்மைகளின் நாயகனே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை அசைத்து, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். ஆண்டவரை பார்த்து, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. எல்லாரும் சேர்ந்து, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. ரெண்டு கரங்களை அசைத்து, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் என்று சொல்ல
எனக்கொன்றுமில்ல தரமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல தரமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை இப்ப எல்லாரும் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மைப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும்பா உம்முடைய கிருபை இல்லாம நாங்க ஒன்று இல்லை தகப்பனே நானுன்னு சொல்ல என்கிட்ட எதுவும் இல்லப்பா திறமைன்னு சொல்ல என்கிட்ட எதுவும் இல்லை தகப்பனே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க லாபா ரகாதா டாபா ஷகாதா நாம லபோ தூடாபா ரகாதி நீமி ஷகாதா டாபலபோ எனக்குள்ள நற்கிரியைகளை நீங்க தொடங்குனீங்கப்பா தொடங்கின நீர் கடைசி வரைக்கும் நடத்தி செல்வீங்கப்பா என்னை ஏந்துவீர் என்னை தாங்குவீர் என்னை நடத்துவீர் கடைசி வரைக்கும் உம்முடைய கிருபை என்னை தொடரும்பா யார் என்னை விட்டு விலகினாலும் உம்முடைய கிருபை விலகாதுப்பா யார் என்னை கைவிட்டாலும் உம்முடைய கிருபை கைவிடாது தகப்பனே லாபா ராகாதா டாபா சதா டாபா ராகோ தூடாபா லகாதா நாமா ஷேதே டேபே கபா ராகாதா டாபலபோ நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ ராதா டாபா கபா ராகாதா டாபா கபாலபோ பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் ஓ திறமைகளை தருகிற ஆவியானவர் கற்று தருகிற ஆவியானவர் முன்னேற செய்கிற ஆவியானவர் ஓ காயங்களை கட்டுகிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ ராகாதா டாபா கபா ராகாதா டாபலபோ தடைகளை உடைக்கிற ஆவியானவர் ஓ உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட ஆயுதங்களை முறியடிக்கிற ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது உங்க பட்ச உங்களுக்காக கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி லாபா ரகாதா டாபா சதா டாபா கபாலபோ வெற்றியை தருகிறவரே ஜெயத்தை தருகிறவரே அற்புதம் செய்கிறவரே விடுவிக்கிற ஆவியானவரே சுகம் தருகிற ஆவியானவரே thank you lord thank you father ராலா டா 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 ராதா டாபா சதா நாம ரகாதா டாபலபலபோ இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ நேரம் இடறல் வந்தது எத்தனையோ நேரங்கள் பின்மாற்றங்கள் வந்தது எத்தனையோ நேரம் உடைக்கப்பட்டீங்க குடும்பம் உடைக்கப்பட்டது விசுவாசம் உடைக்கப்பட்டது ஆனா ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் தான் அதை கட்டி எழுப்பி இருக்கிறார் ஆவியானவர் தான் உங்களுக்கு பலனை தந்து இங்க உங்களை நிறுத்தி இருக்கிறார் உங்களை கட்டி இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை ஆவியானவரே கட்டி இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை ஆவியானவரே உயர்த்தி இருக்கிறார் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓரா லாடா டாடா டாடா டாபா ஷகாதா மலபலபோ சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சொல்லுவோமா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றார்
ஏற்றுக்கொள் என்றுரைத்தார். எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். கரங்களை அசைத்து ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சத்தமாய் இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். உள்ளத்தின் ஆழத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆண்டவரை பார்த்து இந்த ரட்சிப்பை பெற்றது, ஓ சிலுவையின் மேன்மையை அறிந்து கொண்டது. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுதான் அடையாளமாயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கடத்தல், எங்க பார்த்தாலும் மனிதன் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நோக்கமெல்லாம் உலகம் இல்லப்பா, உலகம் அசுத்தமாயிருக்கு, என் நோக்கமெல்லாம் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன்ப்பா. ஓ உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. நீர் எப்பொழுது வருவீர் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன்ப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் வரும் நாளிலே அன்பாய் கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சொல்லுவோமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அந்த பரலோகத்தை பாருங்க. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன்.
இப்ப எல்லா கரங்களை அசைத்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எஸ் லார்ட், உண்மைப்பா. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் நீங்க தான்ப்பா. என்னுடைய உள்ளத்துல நீர் சொந்தமா நீரே, உமக்கு நன்றியப்பா. அநேகருக்கு கிடைக்காத விலையேற பெற்ற ரட்சிப்பை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் பாவிகளா இருக்கையில் இந்த சூழ்நிலையில தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற மீட்பு நம்மை இயேசு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உலகம் நாற்றத்துக்கு மேல நாற்றமாய் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டத்தை இயேசு பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இது என்னுடைய சந்ததி, இது மேல நான் பிரியமா இருக்கிறேன், இது தலைமுறை தலைமுறைக்கும் இவர்கள் என்னுடைய சந்ததியா இருப்பார்கள் என்று உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. அதில் தான் மீட்பு இருக்கிறது, அதில் தான் ரட்சிப்பு இருக்கிறது, அதில் தான் விடுதலை இருக்கிறது, அதில் தான் உங்களுடைய பாவத்துக்கான மன்னிப்பு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய காயங்களை தேவன் கட்டுகிறார், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களை பரிசுத்தமாக்குகிறார். உங்களுடைய பாவங்கள் மீறுதல்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய அக்கிரமங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, பலவீனங்கள் மறைகிறது, சாபங்கள் மறைகிறது. ஓ ராகா தாடாபா ஷகா தாடாபலபோ, சரீரத்தில் தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு வல்லமை, ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கோலியாத்தா இருந்தாலும் சரி, பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, அது எல்லாம் சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்களை எப்படின்னா அவர் கை நீட்டி தூக்கி எடுத்திருக்கிறார், உங்களை உயரத்துல வைத்திருக்கிறார், உங்களை அவருடைய பிள்ளையாவே மாத்தி இருக்கிறார். உங்க மேல பட்ட தூசி எல்லாம் அவர் தட்டி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அழகான பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை எனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் விசுவாச வார்த்தைகள். பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, துதி உமக்கே. சேர்ந்து ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி
வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். சொல்வோம் அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. நல்லா கைத்தட்டி என்னை கைநூத்தி தூக்கிவிட்டு என்னை உயரத்தில் வைத்து பிள்ளையா என்னை மாற்றினீர், அதை நிரந்தரமாக்கினீர். எஸ், கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். சொல்வோம் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. சத்தமா அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓ வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை பெயரெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் சூப்பரசம் ஆகணும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் சூப்பரசம் ஆனுங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு பெரிய டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிறக்காதுமா, குழந்தை ரொம்ப ஊறிடுச்சு, பிறக்காது, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நாங்கள், இல்லைன்னா சீரியஸ் ஆயிடும் நாங்கள். சரிங்கன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துரு. என்ன செஞ்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டு நல்லபடியாக பிறந்து ரத்தமில்ல ரத்தம் செலுத்தணுன்னாங்க. சரி அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு பாலக்காட்டிலேருந்து ரத்தம் செலுத்தி வந்துட்டு இருக்குதுன்னாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள ரத்தம் கொண்டு வந்து செலுத்தி டெஸ்ட்டு பண்ணாமல் போட்டுட்டாங்க. அந்த ரத்த சளியோட டெஸ்ட் பண்ணாமல் அப்படியே பொண்ணுக்கு ஏற்றி கொஞ்ச நேரத்துக்குள்ள பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஒருபாடாயிடுச்சு. அப்போ எங்ககிட்ட சொல்லவே இல்லை, திருச்சூர் போக சொல்லிட்டாங்க திடீர்னு. இல்லைன்னா புள்ள பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் புள்ளக்கிட்ட இருக்கிறப்ப தங்கச்சிக்கிட்ட ஃபோன் கூட்டு சொல்ல முடியும், நீ பயப்படாத, நான் பாஸ்ட்டுக்கிட்ட நான் சொல்கிறேன். என்னால் பாஸ்ட்டுக்கிட்ட பேச முடியல, நான் ஐசியூவில் புள்ளாகி வச்சுட்டு அங்கே இருந்தனால என்னால் பேச முடியல. தங்கச்சி ஐயாவிட்ட கூப்பிட்டு இப்படி பொண்ணுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி, ஐயா பயப்படாத, நீ தைரியமாக இரு, ஜெபம் பண்ணுறேன்னு ஐயா தைரியம் கொடுத்து ஜெபம் பண்ணி அப்புறம் நைட்டு 12 மணிக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க. பிழைக்கிறது கஷ்டம், நான் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ பயப்படாத, தைரியமாக நீ இரு, நான் இங்கே காப்பாற்றி கொடுக்குறேன். எனக்கு தோலை தட்டி கொடுக்கும்போது நான் அப்போ நினைச்சேன், எனக்கு இது ஆண்டவர் கொடுத்த தைரியம் தான், நான் சந்தோஷப்பட்டு தைரியமாக இருந்தாலும் எனக்கு மன பயம். அப்புறம் எனக்கு கையெழுத்து போட்டு நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. பயந்துட்டு இந்த குழந்தைய கையில் 3 நாள் ஐசியூவில் பொண்ணு இருந்தது. 3 நாள் இந்த கையிலையே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அதே சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பயப்படாத, பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே நல்லாயிருச்சுன்னு. அப்போ அந்த ரத்தம் செலுத்தினதுலாம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தாவே நீர் இருக்கும்போது நாங்கள் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டேன். ஆனால் அதே மாதிரி நான் ஆண் குழந்தை தான் வேணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஐயா நாங்கள் வந்த போதெல்லாம் சொல்லுவார், உங்கள் பிள்ளைக்கு ஆண் குழந்தை தான் கிடைக்கும், ஆண் குழந்தை தான் கிடைக்கணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். நான் ஆணாக இருந்தாலும் பொண்ணால் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஐயா விடவே இல்லை. ஐயா பாஸ்டர் சொன்னார், உனக்கு பேர குழந்தை தான் பிறக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி வந்து உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அழுகாச்சியாக வந்துடும் அந்த ஆஸ்பத்திரியில். ஐயா சொன்ன வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யா போறேன்னு. ஆனால் என் பொண்ணுக்கு இப்போ ஆட்டில் பிரச்சனை இருக்குது. அந்த ஆட்டில் வந்து அந்த ரத்தம் செலுத்தினது வந்து சளி கட்டினது ஆட்டிலே இருக்குது. ஆனால் சமாஜத்துக்கு செக்கப் போயிருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் கருத்தரை பிடித்ததுனால
என் பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் கிருபை தான் அது. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மழை வந்தது. மழை வந்து அப்போ நான் 10 நாளத்தை குழந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு மழை நின்றுச்சுங்க. நான் குழந்தைய வச்சு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். பொண்ணுக்கு 2 காலேஜ் போயிட்டு வந்து நின்றுங்க. வாசப்படியில் நின்றுது. மழை நின்றுச்சுமான்னு ஒருத்தி சாப்பாடு போட போனோம், இன்னொருத்தி வாசப்படிமா நின்று. ஒரு இடி வந்ததுங்க ஐயா. இடி வந்தது அப்படியே பிள்ளைய நோக்கி தீ வந்துட்டு இருக்குதுங்க. நான் குழந்தைய வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன்னு தீ பக்கத்தால் வந்தது. பொண்ணு வீரன்னு கத்துனேன்னா நான் ஏசப்பா அப்படின்னு கத்துனதை என் பொண்ணு முன்னால் அப்படியே வெள்ளைய ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த தீ அப்படியே விலகி போயிடுச்சுங்க ஐயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதில் அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டும்போது அடிக்காயத்தை குணமாக்கும் போது, காயப்பட்டு இருக்கிறவங்களுடைய காயத்தை அவர் குணப்படுத்தும் போது, குணமானதற்கு பிறகு அவங்க எப்படி இருப்பாங்களாம்? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாக 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் காயப்பட்டவன், முறிந்து போனவன், அவன் காயம் கட்டி அவன் சரியானதுக்கு பிறகு அந்த வசனம் சொல்லுது, அவன் ஒருவேளை சந்திரனா இருந்தா அவனுடைய வெளிச்சம் சூரியனை போல இருக்குமா. ஒருவேளை அவன் சூரியனா இருந்தானா அவன் இன்னும் 7 மடங்கு அதிகமாய் பிரகாசிப்பானா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவன் காயம் கட்டுனதுக்கு பிறகு அவனுடைய லைஃப், அவனுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். காயம் கட்டினதுக்கு பிறகு மறுபடியும் அந்த காயத்தில் விழுந்து போக மாட்டான். அவன் எல்லாத்தையும் எதிர்கொள்ளுகிறவனாய் மேற்கொள்ளுகிறவனாய் தேவன் மாற்றுவார். இன்னைக்குள்ள தலைப்பு முறிவை கட்டுகிற தேவன். நம்முடைய முறிவை ஆண்டவர் கட்டுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். இன்னைக்கு முறிவு அப்படின்னு பார்க்கும்போது அநேகருக்கு பல காரியத்தில் முறிவுகள் ஏற்படுகிறது. பிஸ்னஸில் முறிவு காணப்படுகிறது, குடும்ப லைஃப்பில் முறிவு காணப்படுகிறது, ஆவிக்குரிய விசுவாச ஓட்டத்தில் சில நேரங்கள் முறிவு காணப்படுகிறது. இந்த முறிவு ஏதோ விரும்பி இந்த முறிவு வருது அப்படின்னா இல்லை. முறிவு அப்படின்னா இந்த கை பார்த்திங்கன்னா முறிஞ்சிரும், அதுதான் முறிவு. அந்த கை முறிஞ்ச கையை அப்படி காயம் கட்டுவாங்க. இந்த முறிவு யாருமே விருப்பத்தோடு போய் என் கையை உடைக்கிறது இல்லை, விருப்பத்தோடு போய் காலை முறிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு விபத்து தெரியாமல் நடக்கிறது. நம்ம அசந்திருக்கும்போது ஒரு காரியங்கள், அதுதான் முறிவை கொண்டு வருகிறது. எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், பிஸ்னஸில் அநேகருக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை. நல்ல பிஸ்னஸ் நடத்தணும், பிஸ்னஸ் மூலமாக நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு முறிவு காணப்படுகிறது. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு பெரிய மண்டபத்தை பிடிச்சி திருமண காரியத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு, இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து வருக வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி திருமண காரியங்கள்லாம் நடத்தி வைக்கிறாங்க. பல லட்சங்களை செலவு செஞ்சு கௌரவப்படுத்தி அழகுபடுத்தி அந்த திருமணத்தை பார்க்கறதுக்கு ஊரையே கூப்பிட்டு அழகாக பிரம்மாண்டமாய் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது போல அந்த திருமணம் வாழ்க்கை அமையறதில்லை. இன்னைக்கு அநேகருக்கு டைவர்ஸில் முடியுது. அநேகர் முறிவை பார்க்குறாங்க. ஒரு முறிவு. இன்னைக்கு அநேகர் மன அழுத்தத்தினால முறிந்து போகிறாங்க, சின்ன சின்ன தோல்வியினால் முறிந்து போகிறாங்க. விசுவாச வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகருக்கு முறிவு காணப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன்ப்பா. உடனே ஆபிரகாம் சிரிக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ,
90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். பாருங்க, ஒரு விசுவாச முறிவு காணப்படுகிறது. எப்படி இது நடக்கும்? எப்படி இது சாத்தியமாகும்? இன்னைக்கு அநேகருக்கு நல்ல விசுவாசத்தை ஆரம்பித்தவர்களுக்கு ஏதோ ஒரு விண்ணப்பம் கேட்கல, ஜெபம் கேட்கப்படலை, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னா ஒரு விசுவாச முறிவு காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் நல்ல பணக்காரனாக இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்து யோபுவை போல முழுமையாக இழந்து போகிறாங்க. ஒரு முறிவு காணப்படுகிறது. இன்னைக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாருமே ஒரே நேரத்தில் நம்மளை விட்டு கடந்து போவாங்க. ஒரு முறிவு. ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு முறிவு. யோபு சொல்லுகிறார், யோபு 19வது அதிகாரம் 14வது வசனம், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் பிராண சிநேகிதர் 19வது வசனம், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். பாருங்க எப்படி யோபு சொல்லுகிறார், என் பிராண சிநேகிதர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, நான் சிநேகித்தவர்கள் எல்லாமே, நான் யார் யாரையெல்லாம் நேசிச்சனோ அவங்க எல்லாருமே எனக்கு விரோதிகள் ஆனார்கள். இது ஒரு முறிவு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில முறிவுகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். என் லைஃப்பில் பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு முறிவு வரும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசனம், முறிவு இருக்கும்பா, ஆனால் இந்த முறிவு காயம் கட்டும்போது அது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாக பிரகாசத்தை கொண்டு வரும். உன் முறிவு காயம் கட்டும்போது உன் பிஸ்னஸில் நீ தோல்வியை சந்திப்ப, ஆனால் அந்த தோல்வி எதுனாலன்னு நீ காயம் கட்டி அதை ஜெயித்து வரும்போது மறுபடியும் உன் பிஸ்னஸ் 7 மடங்கு அதிகமாய் லாபம் கொண்டு வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை, 2 மாதம் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அது என்ன சண்டை எதுனாலன்னு அதுக்கு காயம் கட்டும்போது அதுக்கப்புறம் பாருங்க, அவங்கள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரிக்கவே முடியாது, அவங்க ஈஸியாக பிரியவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகள்லாம் மேற்கொண்டு காயம் கட்டி அவங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. விசுவாச வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அநேக நேரத்தில் விசுவாசம் சோர்ந்து போகும். சில ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா அப்படியே மங்கி போயிடும். ஆனால் அதற்கு சரியான பலன் தந்து கர்த்தர் பலப்படுத்தி காயம் கட்டும்போது, நம்மளுடைய ஜெபங்களுக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் காயம் கட்டும்போது நம்மளுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும், அது 7 மடங்கு அதிகமாய் மாறும். அப்படி தான் இன்றைக்கி அநேகர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக உட்காரல, அநேக நேரத்தில் விசுவாசம் குறைந்தது, ஆனால் காயம் கட்டி உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேன்மை. எதுலெல்லாம் நீங்கள் முறிவு காணப்பட்டதோ அந்த முறிவு காயம் கட்டும்போது அது 7 மடங்கு பிரகாசமாக இருக்கும். சூரியனாக இருந்ததுன்னா அது 7 மடங்கு அது அதிக பிரகாசம், சந்திரனாக இருந்ததுன்னா அது சூரியனை போல பிரகாசத்தை கொண்டு வரும். அப்படி அது என்ன அர்த்தம்னா, முதல்ல இருந்ததை விட 7 மடங்கு அதிக பலன தேவன் தருவார், அதிக பிரகாசம். ஈஸியாக அந்த முறிவை மறுபடியும் ஒரு முறிவு ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்துவார். இன்னைக்கு இந்த முறிவு காயம் கட்டுறது யாருன்னா, ஒரு மனுஷரால் காயம் கட்ட முடியுமா அப்படின்னா மனுஷரால் காயம் கட்ட முடியாது. அதை காயம் கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட முறிவாக இருக்கட்டும் அதை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனிதர்கள் கிட்ட பிரச்சனைகளை போய் சொல்லும்போது இன்னும் பிரச்சனையை தான் தூண்டுவாங்க, இன்னும் அதில் போராட்டம் தான் இருக்கும், இன்னும் குழப்பம்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் அந்த பிரச்சனைக்கு காயம் கட்டுவார். காயம் கட்டுகிற நல்ல ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முறிந்தவர்களை தேவன் புறக்கணிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் எப்படி காயம் கட்டுகிறார்? ஒருத்தன் முறிஞ்சு போயிருக்கிறான், அவன் தோத்து போயிருக்கிறான், ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்படி ஆண்டவர் காயம் கட்டுவார்னா, முறிந்தவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார்,
புறக்கணிக்காமல் அவர் ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 51:17 வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அழகா தாவீது சொல்றார் பாருங்க. இந்த 51வது சங்கீதம் எழுதும்போது தாவீது மிகுந்த வேதனையில் ஆண்டவரிடத்துல வந்து அழுது புலம்புறார். தேவனே, ஈசோப்பினால் என்னை கழுவி உறைந்த மலையில் என்னை வெண்மையாக்குங்கப்பா அப்படின்னு அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட வருகிறார். அந்த இதில் 17வது வசனத்தில் சொல்கிறார், இந்த நொறுங்குண்ட இருதயத்தை, இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க, நீங்கள் விட்டு விலக மாட்டீங்க, என்னை ஏற்றுக்கொள்வீங்கன்னு அழகா ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கும் சொல்கிறேன், நொறுங்குண்ட உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் புறக்கணிக்கவே மாட்டார். இன்னைக்கு உடைக்கப்பட்டவர்களை, முறிக்கப்பட்டவர்களை ஜனங்கள் என்னென்னா புறக்கணிப்பாங்க. யாருமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. புறக்கணிக்கப்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக புறக்கணிப்பாங்க. ஒரு கிளாஸில் 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை ஒதுக்கி வச்சுட்டா ஒரே மாதத்தில் அந்த கிளாஸே அந்த பையனை ஒதுக்கிடுவாங்க. உங்கள் தெருவில் ஒரு 4 குடும்பம் உங்களை பார்த்து பேசலை அப்படின்னா அந்த 4 10 மாறிடும். அடுத்து வேகமாக உங்களை பற்றி எப்படி பரவுதுன்னே தெரியாது, அது வேகமாக பரவிடும். இன்னைக்கு உலகம் சக்ஸஸ் ஆனவங்களை தான் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. ஜெயிக்கிறவனை, ஞானம் உள்ளவனை, திறமை உள்ளவனை பக்கத்திலேயே வச்சுருப்பாங்க. ஆனால் தோற்று போனவனை, உடைக்கப்பட்டவனை, முறிக்கப்பட்டவனை உலகமெல்லாம் தூரத்தில் வச்சுருப்பாங்க. அவனை பக்கத்தில் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, முறிக்கப்பட்டவர்களை, உடைக்கப்பட்டவர்களை இயேசு அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் பக்கத்தில் வச்சிருவார். அவர் கூட நிற்பார். யார் அவங்கள விட்டு புறக்கணிச்சுட்டு தூரம் போனாலும் இயேசு அவங்க கூட நின்று, நான் உன் கூட நிற்கிற மகளேன்னு ஆபத்து நேரத்தில் அநேகர் மறந்து போகலாம், இயேசு உங்களை மறக்கவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், உங்களோடு கூட இருப்பார். சில நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்க, ஒரு ரிங்கில் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம நல்லா வசதியாக இருக்கும்போது நம்ம ஃபோன் வந்துட்டால் ஒரு ரிங்கில் அட்டன் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஃபோன் கால் அவங்களுக்கு அட்டன் பண்ணாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மிஸ்டு காலில் பார்த்ததுமே உடனே நமக்கு கூப்பிடுவாங்க. என்ன பாஸ்டர் ஃபிலிப், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு வேகமாக நமக்கு கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்ம உடைக்கப்படும் போது, முறிக்கப்படும் போது, ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனைகளில் இருக்கும்போது 50 தடவை கூப்பிட்டு பாருங்க, அட்டனே பண்ண மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, நீங்கள் கூப்பிடும்போது வீட்டில் நான் ஃபோனை வச்சுட்டேன், இல்லை என் ஃபோன் அப்போ இல்லை, என் கையில் இல்லை, அதனால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உலகம் இப்படி தான் செய்யும். உங்களை புறக்கணிக்கிறவங்களை இன்னும் அதிகமாக புறக்கணிப்பாங்க. ஒதுக்கப்பட்டவங்களை இன்னும் அதிகமாக உலகம் ஒதுக்கப்படும். தள்ளப்பட்டவங்களை இன்னும் அதிகமாக உலகம் சேர்ந்து தள்ளும். ஆனால் இயேசு அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். மார்க் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் குஷ்டரோகி சீமோன் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போது ஒரு ஸ்திரீ, அவள் உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அந்த தைலத்தை அவள் பாட்டிலை உடைக்கிறாள். எப்படி அவளுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டதோ, அந்த பாட்டில் உடைக்கிறது அவளுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவள் ஒரு உடைக்கப்பட்டவ, அவள் முறிக்கப்பட்டவ, அவள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து அந்த பாட்டிலை உடைச்சி அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுனதுமே ஆண்டவர் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, இவள் இங்கே என்ன செஞ்சாலோ, என்னை பற்றி எங்கேயெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கேயெல்லாம் இவளை பற்றியும் பிரசங்கிக்கப்படும்னு உயர்த்தி பேசுகிறார் அந்த ஸ்திரீயை. 9வது வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுதோ அங்கெல்லாம் இவ செஞ்சது சொல்லப்படும்னு ஆண்டவர் அந்த ஸ்திரீயை கனப்படுத்துகிறார், அவளை அணைக்கிறார், அவளை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை யூதாஸ்னால தாங்க முடியல, பிடிக்கல யூதாஸ்க்கு. அடுத்த வசனமே சொல்லுது, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினார்னா,
புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் சமீபமாக்குறார். அவர் சமீபமாக்குனதை பொறுத்துக்க முடியாம யூதாஸ் என்ன பண்றான், சமீபமா இருந்தவன் தூரமா போறான். தூரமா இருந்த பெண் அவ ஆண்டவரோடு கூட சமீபமாகிறா. இவளை ஏற்றுக்கொண்டது ஒரே காரணத்துக்காக சமீபமா இருந்தவன் தூரமா போறான். இன்னைக்கு உலகம் இப்படிதான். யாரையெல்லாம் உலகம் வெறுக்குதோ அவங்கள நீங்களும் வெறுக்கணும்னு தான் உலகம் நினைக்கும். 10 பேர் ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் உலகத்துடைய கால்குலேஷன். நீங்கள் ஒரு 10 பேர்த்தால புறக்கணிக்கப்பட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை புறக்கணிக்கணும், யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் உலகம் விரும்புகிற காரியம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார். கூட இருந்த யூதாஸ் அவரை புறக்கணிக்கிறான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா, ஐயையோ இவனை ஏற்றுக்கொண்டா உலகம் நம்மளை என்ன சொல்லுமோ, ஐயையோ இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட பயமாக இருக்கு, வர வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் வந்துட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன்லாம் என்ன பேசுவான்னு எங்களுக்கு தெரியல, எங்களை புறக்கணிச்சிருவானோ. இன்னைக்கு அநேகர் புறக்கணிக்க, அதாவது ஒதுக்கப்பட்டவங்களை ஏற்றுக்கொள்றதில்ல. இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் காயம் கட்டுகிற நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நொறுக்கப்பட்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார், அவர் பக்கத்தில் இருக்கிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தாவீது எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார். சங்கீதம் 31வது சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனம்லாம் வாசிக்கும்போது, என் சத்துருக்களாகிய யாவரின் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். என்னை பார்த்த யாருங்க இவர், ராஜா. ஆனால் ராஜா சொல்றார் பாருங்க, நான் யாரெல்லாம் எனக்கு தேவைப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தேவைப்படாதவனா மாறிட்டேன். வீதியில் என்னை பார்க்குறவங்களாம் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஒரு ராஜாக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னா நமக்கெல்லாம் ஏமாத்திரம். அநேகர் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அநேகர் நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, தள்ளி விடுவாங்க. அடுத்த வசனம் தாவீது சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். நான் ஒரு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. பாருங்க எப்படி தாவீது பேசுகிறார். இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவனே இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்துக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர்ப்பா. நீங்கள் தூரமாக இல்லை, நீர் சமீபமாக இருக்கிறீர். இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு இயேசு சமீபமாக இருக்கிறார். உலக ஜனங்கள் உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், உலக ஜனங்கள் உங்களை விட்டு வெறுத்து உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். இது ஓம் பாடு ஓம் பிரச்சனைன்னு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுடைய காயங்களை கட்ட இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 18வது அதிகாரத்தில், நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போப்பா. எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே குயவன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து அவன் வணைய ஆரம்பிக்கிறான். அது அவனுடைய கையிலேயே உடைஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த குயவன் என்ன பண்ணுறாருனா, உடைஞ்சு போன அந்த பாத்திரத்தை தூக்கி வீசாம அதை மீண்டும் அழகான பாத்திரமாய் வணைகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. உடைக்கப்பட்ட உங்களை யார் வேணாலும் மனிதர்கள் தூக்கி வீசலாம், இயேசு தூக்கி வீச மாட்டார். அவர் உங்களை அழகான பாத்திரமாய் மறுபடியும் அவர் வணைவார். இன்னைக்கு அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நீ உடைக்கப்பட்டு இருக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன் மகளே. ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையோடு உடைந்து போய் நீ இங்கே வந்திருக்கிறியா, இப்படியே நான் உடைஞ்சவனா நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் அழகான பாத்திரமாய் நான் உருவாக்குவேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் கட்டும்போது எப்படி இருக்குமா, சந்திரன் சூரியனை போல இருக்கும். சூரியன்
7 மடங்கு பிரகாசமாக இருக்கும். இப்படி தான் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவர் மறுபடியும் உங்களை கட்டும்போது பழைய, அதாவது இப்போ இருக்கிறது 7 மடங்கு பலன், 7 மடங்கு பிரகாசம், 7 மடங்கு வெற்றி, 7 மடங்கு ஒரு வெற்றியின் பாதையை தேவன் தருவார். அல்லேலூயா. இதை தான் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவன் போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். அகப்பட்டதும் அந்த கள்ளர்கள் இவனை குற்றுயிராக்கி அப்படியே வழியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஆசாரியன் வருகிறான், வந்து பார்த்துட்டு பக்க வழியாக போகிறான். இப்போ லேவியன் வருகிறான், வந்து இவனை பார்த்துட்டு அவனும் பார்த்தும் பார்க்காதவன் மாதிரி போயிட்டான். ஆனால் அடுத்தது சமாரியன் வருகிறார். சமாரியன் இவனை ஏற்றுக்கொள்ளுகிறார், இவனுக்கு சமீபமாய் வருகிறார். அந்த சமாரியன் தான் இயேசு கிறிஸ்து. மற்றவங்களை போல பார்த்தும் பார்க்காதவன் மாதிரி போகிறவர் அல்ல. ஆசாரியனை போல, லேவியனை போல அப்படியே கண்டுக்கிட்டு குற்றுயிராக இருக்கிறவனை பார்த்துட்டு ஓ அப்படின்னு விலகி போகிறவர் அல்ல. அவர் சமீபமாய் வருவார், அவர் கிட்ட வருவார். இன்னைக்கு இயேசு உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் உங்களுடைய காயங்களை கட்டுவார். அவர் கட்டும்போது சந்திரன் சூரியனை போல பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி உங்களை பிரகாசிப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். 2வது ஒரு காரியம், அதாவது ஏன் முறிவு வருகிறது அப்படின்னா, இந்த இடத்துல அந்த மனிதனை இந்த சமாரியன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, காயம் கட்டுகிறார். அவனுடைய காயத்தை இந்த சமாரியன் கட்டுகிறார். 2வது தலைப்பு நான் இப்படி போட்டிருக்கிறேன், முறிந்தவர்களின் முறிவை காயம் கட்டுகிறார். முறிந்தவர்களுடைய முறிவுடைய காயத்தை கட்டுகிறார். இந்த சமாரியன் என்ன பண்ணார்னா, அவன் உடைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வச்சு அவனுக்கு காயம் கட்டுகிறார். இந்த காயம் கட்டுகிற வேலை இயேசு கிறிஸ்துவின் வேலை. அவரை போல காயம் கட்டவே முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 147 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறாங்களோ அவங்கள குணமாக்குகிறது மாத்திரமல்ல, அவங்களுடைய காயத்தை கட்டுகிறார். இந்த காயம் கட்டுறது, இந்த ஒரு மனுஷன் குற்றுயிராக இருக்கிறான் பாருங்க, அவனை மட்டும் இந்த சமாரியன் சரியான நேரத்தில் போய் சந்திக்கலை, காயம் கட்டலைன்னா அந்த மனிதன் அங்கேயே செத்து போயிருப்பான். காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. கரெக்டான டைமில் அந்த சமாரியன் போய் சந்திக்கிறார். இந்த காயம் கட்டுறது மட்டும் சரியான நேரத்தில் கட்டப்படணும். டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்ததும் நல்ல வேலை கரெக்டான டைமில் கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக இருந்ததுன்னா இவரை காப்பாற்றிருக்கவே முடியாது. நீங்கள் கரெக்டான நேரம் கரெக்டான டைமில் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு தான் இப்போ ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் எதுக்குன்னா அது வேகமாக கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்த்துரும். இன்னைக்கு சரியான நேரத்தில் காயம் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த கரெக்டான நேரத்தில் காயம் கட்டாததுனால சின்ன பிரச்சனை அது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் கரெக்டான நேரத்தில் அவங்க காயம் கட்டாதது தான். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், தன்னால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு கை உடஞ்சிருச்சுன்னா அது தன்னால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சா அந்த கையில் என்ன ஆயிரும்னா சீ பிடிச்சிரும். அது கைக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை அது உடம்பையே பாதிக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனை பிஸ்னஸில் மட்டும் இருக்கும், ஆனால் அது பிஸ்னஸோடு போகாது. அதை சரியாக காயம் கட்டலைன்னா அந்த பிஸ்னஸில் ஏற்பட்ட பிரச்சனை குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தை பாதிக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய பர்சனல் லைஃப்பையும் அது பாதிக்கும். காயம் சரியாக கட்டணும், அந்த நேரத்துக்குள்ளே கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது. அதுக்கு காரணம், சரி பிரிஞ்சிருக்கிறாங்களா, 3 மாதம் ஆச்சா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்ந்துருவாங்க, ஒரு 6 மாதம் பொறுத்திருப்போம், அது தன்னால் சேர்ந்துரும். இன்னைக்கு தன்னால் சேர்ந்துரும்னு நினச்ச இடத்துலலாம் கடைசியில் 6 மாதம் கழித்து வர்றது என்னதுன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும். மாப்பிள்ளை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறான். சரியான நேரத்தில் காயம் கட்டணும்.
உடைக்கப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் காயம் கட்டலைன்னா அது முறிவை கொண்டு வரும். தன்னால் சரியாயிரும்னா சில காயங்கள் கரெக்டாக கட்டுப்படலைன்னா சில எலும்புகள் தன்னால் ஜாயிண்ட் ஆகும். ஆனால் ஜாயிண்ட் ஆனது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது, அது கோணலாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி தான் இருக்கணும்னா அந்த கோணக்கையோடு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது அந்த டைமில் கரெக்டாக அதை ட்ரீட் பண்ணலை. கரெக்டாக அதை ட்ரீட் பண்ணியிருந்தால் அது உடனே சரியாக இருக்கும், அது பழைய கை மாதிரி நல்லா இருக்கும். சரியாக உங்களுடைய காயங்கள் ட்ரீட் பண்ண வேணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆண்டவர் சொல்கிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எரிச்சல் தனியணும், உங்களுடைய கோபம் தனியணும். அது மட்டும் சொல்லாமல் ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். அப்போது நீங்கள் ட்ரீட் கரெக்டாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய கோபம் தனியில்லைன்னா பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க, பிசாசு வந்துடுவான். உங்களுடைய காயங்கள் மட்டும் சரியான நேரத்தில் கட்டப்படலை, பிஸ்னஸில் இருக்கிற தோல்வி அது கரெக்டான நேரத்தில் அது கட்டப்படலை, ஏதோ ஒரு மன உளைச்சல், உங்கள் பிள்ளைங்க காயப்பட்டு நிற்கிறாங்க, அவங்க காயப்பட்டு நிற்கிறவங்கள எப்படியோ பாடுடா நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்னு விடாமல் அதை சரியான நேரத்தில் காயம் கட்டலை அப்படின்னா யார் வருவானா? பிசாசு வருவானா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஜாக்கிரதையாக சரியான நேரத்தில் காயம் கட்டணும். இங்கே சமாரியன் கரெக்டான டைமில் அவன் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த சமாரியன் யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறார். அவர் தான் காயம் கட்டுகிற நல்ல ஒரு தகப்பன். இந்த சமாரியன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் காயம் கட்டுகிறவர். அவர் எப்பொழுதும் ரெடியாக கையில் எண்ணெய் பாட்டலோட கையில் திராட்சரசத்தோடு அவர் ரெடியாக இருக்கிறவர். உங்களுடைய காயங்களை அவர் சரியாய் கட்டுகிறார், அவர் கரெக்டாக கட்டுகிறவர். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யார் அப்படின்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ உடைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள குணமாக்குகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம், காயத்தோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த பலவீனத்துக்கு அந்த பிரச்சனைக்கு காயம் கட்டுகிற நல்ல ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் வந்திருக்கிறார், அவர் உங்களுடைய காயங்களை கட்டுவார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை பிடிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய காயங்கள் கட்டப்படும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் முறிவுகளுக்கான எல்லா செலவையும் அவர் ஏற்றுக்கொள்வார். முதலாவது, ஒருத்தன் உடைஞ்சு போயிருந்தானா அவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணது மாத்திரமல்ல, உடைஞ்சு போனவனுடைய உடைவுகளை அவர் காயம் கட்டுகிறார். காயம் கட்டுனது மாத்திரமல்ல, என்ன அவனுக்கு உடைஞ்சிருக்கோ அதோடைய செலவையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சமாரியன் அதான் பண்றார். அந்த வசனம் சொல்கிறது, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பாருங்க, சமாரியன் என்ன பண்றான்னா சத்திரத்துல கொண்டு போய் காயம் கட்டி சத்திரத்துல கொண்டு போய் விட்டு அங்க பராமரிக்கிறார். பராமரிச்சுட்டு அடுத்த நாள் அவர் கிளம்புறார். கிளம்பும் போது அந்த சத்திரக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ இவனை பார்த்துக்கோப்பா, இவனுடைய காயங்களை எல்லாம் முழுமையாக ஆறுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், நான் ஒரு 2 பணத்தை உனக்கு கொடுக்குறேன், நான் அதுக்கும் மேலே இவனுக்கு ஏதாவது செலவு வந்ததுன்னா நான் திரும்ப வரும்போது அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் அந்த காயத்துக்கான யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு காயத்துக்கான செலவையும் கொடுக்குறார், பணத்தையும் கொடுக்குறார். பாருங்க, இன்னைக்கு யாருமே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் காயம் கட்டுவாங்க, ஆனால் செலவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சமாரியன் அந்த செலவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இவனுக்கான இந்த காயத்துக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய இருதயம். 2 பணம் அப்படின்னா, நான் இன்டர்நெட்டில் அடித்தேன், 2 பணம்னா நம்ம பார்க்குறக்கு 2 பணத்தை தானே கொடுத்தான். வெறும் 2 பணம். அது வெறும் 2 பணம் இல்லை. இன்டர்நெட்டில் அடித்தா 2 பணத்துடைய இப்போதைய வேல்யூ எப்படின்னா, ஒரு பணம் 56,000 ரூபா, 2 பணம்னா 1,12,000 ரூபா. அப்போது அவர் சாதாரணமாக கொடுக்கல, 1,12,000 ரூபாவை கொடுத்துட்டு, இவனை பார்த்துக்கோ, இவன் காயம் கட்டட்டும், இதுக்கு மேலேயும் இவனுக்கு ஏதாவது செலவாச்சுன்னா நான் மறுபடியும் இவனுடைய அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன். பாருங்க எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து. இதையெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அவர்தான் விலையேற பெற்ற இரத்தத்தை நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டது. பாவியாக இருந்த நம்ம, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம, பரதேசியாக இருந்தோம், காயப்பட்டு இருந்தோம், உடைக்கப்பட்டு இருந்தோம், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், நமக்கு ஒரு ஆபத்துனா உதவி செய்ய யாருமே வராத சூழ்நிலையில் இருந்தோம். அப்படி எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு இருந்த நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டார். பாவியாக இருந்தோம், பாவியிலையும் பிரதான பெரிய பாவியாக இருந்த நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டார். உலகம் அந்த பாவத்தோட இருக்கும்போது அக்செப்ட் பண்ணலை, உலகம் வெறுத்தாங்க, உறவினர்கள் வெறுத்தாங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நம்முடைய காயத்தை அவர் கட்டினார். காயத்தை கட்டினது மாத்திரமல்ல, அந்த காயத்துக்கான விலைக்கிரயத்தையும் இயேசு செலுத்தினார். அதை தான் சிலுவையிலே உங்களுடைய பாவத்துக்கான, உங்களுடைய சாபத்துக்கான எல்லா விலைக்கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு அந்த சிலுவையை பார்ப்போமா? கடைசியாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்தது அதே அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்றவாளியான பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. ஆண்டவர் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார். காரணம், அவர் உங்களுடைய உடைவுகளை, உங்களுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும்.
நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.